சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்துல மறைஞ்சு எப்படி ஒரு யோகத்தை எல்லாம் கொடுக்க போகுதுன்னு மெதுவாக சொல்கிறேன். பொறுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கேளுங்க. இதில் ஒரு தலை சிறந்த ஒரு வழிபாட்டு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சிம்ம ராசி கடந்த காலங்கள் நிறைய துரோகங்கள், வீட்டிலேயே நிறைய அவமானங்கள், நிறைய கேள்விகள், பொருளாதாரத்தை தேடி ஓடி 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 வலித்து நல்லது செஞ்சவங்களுக்கு பூரா அவங்க மூலமாக எதிர்ப்பு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் வழிகாட்டியிருப்பீங்க, ஒரு பெரிய கைடாக இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருப்பீங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வளர்ச்சி ஆகிறதுக்கு நிச்சயம் நீங்கள் தான் துணை இருந்திருப்பீங்க, நீங்கள் தான் பெரிய நிர்வாகியாகவும் இருந்திருப்பீங்க. அவங்களாம் இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், பொருளாதாரத்தை கையாள முடியாத சூழ்நிலை, சில சமயத்தில் தொழிலோ ஊரோ பொருளாதாரத்தையும் மொத்தமாக இழக்க வேண்டிய சூழ்நிலை, மொத்த உங்கள் நம்பிக்கைகளையும் ஒட்டச்சு உங்களை உட்கார வச்சிருக்க ஒரு ராஜாவை கிரகநிலைகள். உங்களுக்கு தசா புத்தியும் வீக்காக இருந்தால் நான் மறுபடியும் எந்திரிச்சிருவேனா, நல்ல நிலைமைக்கு வந்துடுவேனா, நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு யோசிக்க வைக்கிற சில சூழ்நிலைகள். இவங்கள போய் நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துட்டோமே, அவங்க செஞ்சிடுவாங்கன்னு நினச்சோமே, நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே, இப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் உங்கள் முகத்தில் உங்கள் கண்ணில் நான் பார்க்க முடியுது. இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும் இந்த குரு பயிற்சியில். உங்களுடைய பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஆயுள் காரகர் 12ஆம் இடமான அயன சயன சுகஸ்தானத்தில் போய் மறைகிறார். இப்போது குரு பகவான் சில சமயங்களில் உங்கள் ராசிக்கு மறைகிறது கூட ஒரு மிகப்பெரிய யோகம். அஷ்டமாதிபதி 12ல் மறைகிறார், அதனால் ஒரு சில நன்மைகள் உண்டு. 5ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சால் கூட உச்சமாகிறார், ஃபுல் பவர் ஆகிறார். அப்போ உங்கள் பாக்கியம் எங்கே இருக்குது, உங்கள் சந்தோஷம் எங்கே இருக்குது, உங்கள் ஆரோக்கியத்தை பெருக்கிக்கிற சூழ்நிலை எங்கே இருக்குது? 12ஆம் இடம். கொஞ்சம் விரயம் பண்ணி வெளியூரில் போய் சந்தோஷப்படுவீங்க, வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவீங்க. இப்போது பூர்வீகத்திலேயே குடியிருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகம். எங்கள் அப்பா அம்மா சொத்தில் இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவுடைய தொழிலையே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு திசா புத்தியும் பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு இப்போ உறுதியாக இருக்கும். நான் பூர்வீகத்தை விட்டு தான் சார் வெளியில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்களும் நல்ல பொருளாதார யோகமும் நல்ல தைரியம், கல்வி, மன வாழ்க்கைன்னு எல்லா விஷயத்துலேயும் நன்மையை கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆன்மீகத்தை தேடுறவங்க, தெய்வத்தை உணரணும்னு நினைக்கிறவங்க, மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க, அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இது நிச்சயம் இருக்கும். முதல்ல இருந்த கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது, பயப்படவே வேண்டாம். நீங்கள் நிச்சயம் இந்த காலத்தை ஓவர் கம் பண்ணுற சக்தி இந்த குரு 12ல் மறைஞ்சு உங்களுக்கு கொடுத்துருவார். எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்? 12ஆம் இடத்துல மறைஞ்ச குரு உங்களுக்கு ஒரு விதத்தில் அஷ்டமாதிபதியும் ஆகிறார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையை பாருங்கள், முதல்ல விருச்சிக ராசியை பார்ப்பார். விருச்சிக ராசி என்ன? உங்களுடைய திட்டமிடல், சொத்து, வாகனம், இந்த மாதிரியான கல்வி, உங்களுடைய ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாம் 4ஆம் இடம்தான். உங்கள் தாயார், அங்கேருந்தெல்லாம் ஒரு சின்ன அவமானமோ ஒரு சின்ன பிரச்சனையோ, நான் முதலீடுகள் இப்போ அதிகமாக போட்டால் மாட்டிக்குவீங்க. அளவான முதலீடு இருக்கணும். உற்பத்தி தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். முதல்ல ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். தொழிலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். ஆனால் தொழிலில் சில பேருக்கு இந்த டைமில் புகழ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி காட்டினா உங்கள் பணம் போய் சிக்கிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ சில பேருக்கு அது ஒரு விதமான மனநிலை ஸ்தானமும். உங்கள் மனசில் ஒரு இப்படி அவமானப்பட்டுருவோமோ, இதை போய் பண்ணால் இப்படி காயமாயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சில மனநிலை குழப்பங்கள் கூட சில சமயத்தில் சில பேர்த்துக்கு வர்றதுக்கு திசாபுத்தியை பொறுத்து மாறுபாடாகும். அடுத்தது 6ஆம் இடத்த அஷ்டமாதிபதி பார்க்குறதுனால எந்த தொந்தரவும் இல்லை. உங்கள் நோய்க்கு மருந்து கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில். ஆனால் ஒன்று இழந்த பிறகு தான் ஒன்று கிடைக்கும். நல்ல தைரியமாக செயல்படுவீங்க. 5ஆம் அதிபதியும் அவர் ஆகிறார். அப்போ நோய்க்கு நல்ல தீர்வு, நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைப்பாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் ஹெவியாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியும் ஆகிறதுனால.
அடுத்தது 6ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்தையே அவர் பார்க்குறார் உச்சமாக. அப்போது ஆயுள் தீர்க்கத்தை உண்டு பண்ணுவார். அப்போது அஷ்டமாதிபதி உச்சமாகிறார். அப்போ நல்ல ஆயுள், எப்படிப்பட்ட மெடிக்கல் ரிஸ்க்காக இருந்தாலும் அதிகமாக செலவு பண்ணியோ வேறு ஊரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்புறம் உயில் சொத்து வர்றதா இருந்தால் இதுதான் டாப் டைம். அடுத்தவங்க சொத்து, அனாமுத்து சொத்து வரக்கூடிய சூழ்நிலைகள், மற்றவங்களுக்கு பினாமியாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசியலில் பின்புலமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சொர்க்க பாதையை குரு பகவான் கண்டிப்பாக காட்டுவார். உங்கள் திசாபுத்தி ஜாதக கட்டமைப்பு இதுக்கு ஒத்துழைச்சிட்டா நீங்கள் இந்த டைமில் செட்டில்டுன்னே நீங்கள் வச்சுக்கலாம். சரி, வரக்கூடிய இப்போ கடந்த 1.5 வருஷமாக ஒரு கிரைண்டரில் போட்டு ஒரு ஆட்டுன மாதிரி ஒரு பெரிய வீரனையோ ஒரு நம்பிக்கை இலக்க வச்சு உட்கார வச்சிருச்சுல. இப்போ பாருங்கள், நீங்கள் இது கேட்டுட்டு இருக்கும்போது கூட அப்படியே சேரில் பின்னாடி அப்படி சோகமாக எந்திரிச்சு முன்னாடி டப்புன்னு வந்து இப்படி கெத்தாக உட்காருங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நான் சொன்ன இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சில தான தர்மங்களை செஞ்சுட்டு வரலாம். இது ஒரு முக்கியம். அதாவது வெளியூரில் இருக்கிற குலதெய்வமாக இருந்தால் அங்கே போய் ஒரு நைட்டு தங்கி அங்கே ஏதாவது முடிஞ்ச அளவுக்கான சில விஷயங்களை பண்ணிட்டு வாங்க. அதாவது அபிஷேக ஆராதனையாகட்டும், இந்த பலி தெய்வங்களை வச்சு கும்பிட்றவங்களா இருந்தால் இது டாப் கிளாஸ் பலன் கொடுக்குங்க. ஒரு கருப்புசாமி, சுடலமட சாமி, அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வச்சு அதுக்கு பலி கொடுத்து சில பேர் குடும்பமாக தன் குடும்பத்துக்காக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க. நீங்களாம் ரொம்ப நாளாக அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அதை போய் செய்யுங்க. அந்த தெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மருத்துவ செலவு குறையிறதுக்கும் குலதெய்வ அனுகிரகம் இன்னும் நல்லா கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நீர்நிலையில் உள்ள ஒரு சிவாலயத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் துண்டோ மஞ்சள் வேஷ்டியோ வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண பிறகு அவர் மேலே போடுவாங்க. அந்த மாதிரி அந்த துணியை சாத்துவாங்க. அல்லது சிவாலயத்தில் பூஜை பண்ணுற பூஜாரிக்கோ அந்த மஞ்சள் வேஷ்டியோ மஞ்சள் துண்டியோ வாங்கி வியாழக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. அல்லது சிவபெருமானுக்கோ அங்கே இருக்கிற அந்த சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாளுக்கோ மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு 100% நல்ல பலனை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக இனி இருக்காது. தைரியமாக எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருந்தால் நீங்கள் நிச்சயம் பழைய இடத்த பிடிச்சி